டேட்டிங் பண்ணிருக்கிறோம். நம்ம பீட்டரை இப்பதான் காட்டுறாங்க. பஸ் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஓடி வரான். இதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. டிரைவரே சிரிச்சுட்டு பஸ் நிப்பாட்டாம போறான். அவன் ரொம்ப தூரமா ஓடி வரான். பஸ் நிப்பாட்டுங்கன்னு எம்ஜே சொன்னோட தான் பஸ் நிப்பாட்டுறாங்க. கிளாஸ்ல பீட்டருக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உட்காரத்துக்கு சீட்டு கூட தர மாட்டேங்கிறாங்க. காலை வச்சு தள்ளி விடுறாங்க. இவங்கள இப்ப கொலம்பியா யூனிவர்சிட்டி ஜெனடிக் லேபரட்டரிக்கு ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. அப்ப எம்ஜே பீட்டரை பார்த்து கையாட்டுறான். இதை பார்த்து இவனும் டாடா வைக்கலான்னு போகும்போது தெரியுது பின்னாடி வந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து கையடிச்சிருக்கான். சோ இவனுக்கு செம பல்ப் ஆயிருச்சு. அப்புறம் பீட்டருக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவன் பேரு ஹாரி ஹாஸ்பர்ட். அண்ட் இவர் தான் ஹாரியுடைய அப்பா. இவர் பேரு நார்மன் ஹாஸ்பர்ட். இவர் ஒரு சயின்டிஸ்ட், ஆஸ்கார்ப் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். ஹாரிக்கு பந்தா பண்றது சுத்தமா பிடிக்காது. இப்ப கூட ரோல்ஸ் ராயல்ஸ் காரை கேட்டு முன்னாடியே நிப்பாட்டி இருக்காங்க. ஏன் இங்க நிப்பாட்டீங்கன்னு கேக்குறான் அப்பா கிட்ட. அப்புறம் ஹாரி அப்பா இவங்க கிட்ட பேக் கொடுக்கும் போது தான் பீட்டர் பாக்குறாரு. பீட்டர் பாராட்டுறாரு. உனக்கு சயின்ஸ் பிடிக்குன்னு கேள்விப்பட்டேன், நானே ஒரு சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா சார், உங்க நானோ டெக்னாலஜி ரிசர்ச் பத்தி படிச்சிருக்கேன், அதை பத்தி பேப்பர் கூட எழுதிருக்கேன்னு சொல்லவும் உங்க அப்பா அம்மா உன்னை பத்தி ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னு சொல்றாரு. இல்ல சார், நான் அங்கிள் ஆண்ட கூட தான் இப்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனடிக் லேபை பார்க்க போயிடுறோம். உலகத்துல மொத்தமா 32,000 வகைகளுக்கு மேற்பட்ட சிலந்திகள் இருக்குது. அதெல்லாம்